வெல்கம் டு கவிலிசா கிராஃப்ட். ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம போகிறது ஒரு அழகான வால் ஹேங்கர். நம்ம வீட்டில் வந்து டெக்கரேஷனுக்காக வந்துட்டு நம்ம மாட்டி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம கிஃப்ட் பண்ணலாம். நமக்கு தேவையானது ஒயிட் கிளே, க்ளூ, பெயிண்ட், ஒரு சீசர். ஒயிட் கிளே எடுத்துக்கோங்க. ஒயிட் கிளே எடுத்துகிட்டு நான் காமிச்சிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்தாலும் நீங்கள் அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிளே வச்சு மீன் எப்படி செய்கிறதுங்கிறத பாருங்கள், நான் செஞ்சிட்ருக்கேன். இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஓகே, நம்ம மீன் ஷேப்பில் வந்துட்டு கிளேயை வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த வால் பகுதியை வந்துட்டு நம்ம அந்த ஷேப் வரதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, எடுத்தாச்சு. அதை வந்து லைட்டாக வந்துட்டு வால் பகுதியில் இப்படி இந்த மாதிரி கீறி விடுங்க. அடுத்து உள்ளாரையே வந்துட்டு அந்த செதில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலுக்காக வந்துட்டு நம்ம அந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக இது பண்ணிக்கணும். ஓகே, நம்ம ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிராஃப்ட்டுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒயிட் கிளே வந்து அது ஃபுல்லாகவே நம்ம எந்த சைடு வந்து இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு குச்சி எடுத்து லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதில் ஒட்ட வச்சுக்கோங்க. ஒட்ட வச்சுக்கப்புறம் அது மேலே லைட்டாக கீறி விடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதுக்காக தான். இன்னும் கொஞ்சம் டிசைனுக்காக என்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கிளே வச்சு ஒட்டிட்டேன். கூழாங்கல், கோலி, அப்புறம் ஒரு மணி, இது எல்லாமே ஒட்டியாச்சு. அந்த தண்ணி மாதிரி இருக்கிறதுக்காக வந்துட்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்து நம்ம வந்துட்டு லைட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கணும். பாருங்க, ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. கூழாங்கல், மணி, கோலி இந்த மூணுக்கும் வந்துட்டு நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இலை மாதிரி இருக்கக்கூடியதுக்கும் வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு எல்லோ கலர் அடிச்சுக்கலாம். அடுத்து கீழே வந்துட்டு டார்க் க்ரீன் ஆர் லைட் க்ரீன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அடிச்சுக்கணும். நான் லைட் க்ரீன் மட்டும் இப்போ எடுத்திருக்கேன். லைட் க்ரீன் வந்துட்டு நம்ம அடித்தாச்சு பாருங்கள், ஒரு ரியல் ஒரு ஃபீலு. குட்டி குட்டி டிசைனுக்காக நம்ம ரெட் கலர் வந்துட்டு அங்கங்கே லைட்டாக டச் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெயிண்ட் பண்ண ஒர்க் எல்லாம் முடிஞ்சது, நல்லா காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபிஷ் எடுத்து நல்லா ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. எனக்கு கோல்டு கலர் ஃபிஷ் பிடிக்குங்கிறதுனால நான் வந்துட்டு எல்லோ கலர் அண்ட் ரெட் கலரை மிக்ஸ் பண்ணி நான் கோல்டு கலர் மாதிரி வந்துட்டு பெயிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அழகான ஒரு சின்ன சின்ன கண் வச்சுருங்க. எக்ஸெட்ரா ஏதாவது வேணும்னா நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. சில்வர் கலர் பெயிண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் லைட்டாக அங்கங்கே மட்டும் அடிச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல கில்டர் ஆகிற ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்ம
என்னுடைய பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சது. கார்னரில் வந்துட்டு நம்ம இப்போ ஃபோம் ஷீட் எடுத்து 4 சைடும் வந்து ஃப்ரேம் ஷேப்பில் வந்து கட் பண்ணி ஒட்டிக்கணும். பார்க்க மாதிரி இருக்குல்ல, அது டெக்கரேஷனுக்காக நான் லேஸ் கொஞ்சம் வந்துட்டு கார்னரில் வந்து ஒட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. கண்டிப்பாக அது வீட்டில் வைக்கலாம், இல்லை ஏதாவது மேரேஜ் அப்படின்னா நீ கிஃப்டாக கூட பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கவே ஒரு ஃப்ரேம் மாதிரி தான் இருக்குது. நைட் டைமில் பார்க்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே அந்த ஃபிஷ்லாம் வந்து மினுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். ஃபோம் ஷீட்டு இன்னும் நைட்டில் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ் இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரியே ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் மாட்டி வைங்க. நைட் டைமில் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எங்கள் வீட்டில் நான் மாட்டியிருக்கேன், சூப்பராக இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் என்னுடைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை போய் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.